இப்போ இந்த பேஜ் வந்துருச்சுங்களா? இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன். திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறீங்க. புரியுங்களா? பாருங்க, இதை வந்து லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணிட்டு சைன்அப் பண்ணுறீங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து இப்போ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறோம் பாருங்கள். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. 3 போர்டு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு 3 பின் அதை டச் பண்ணுறீங்க. இதில் பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? பேமெண்ட் அப்கிரேட் அப்படின்ட்டு பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறோம். புரியுங்களா? பேமெண்ட் வந்து நம்ம இப்போ கம்பெனிக்கு அனுப்பணும். இது பாருங்கள். இதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம நேம் வந்துச்சு. நம்ம பிளான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். புரியுங்களா? இதில் வந்து 3 பிளான் இருக்குது பாருங்கள். நம்ம 100 பிளானில் ஜாயின் பண்ணோம்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும். புரியுங்களா? எத்தனை வியூனா கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்க, காலைல ஒரு 10 மணிக்கு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் காலைல 10 மணினா 9:45 வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எத்தனை வியூ வந்துருக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு 50 வியூ வந்துன்னு வச்சுக்கலாம். 50 வியூ வந்து அந்த ஃபோட்டோ பிடிக்கணும். அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. அதுமாதிரி லைட்டாக கீழேருந்து மேலே தள்ளிட்டு அதையும் பிடிக்கணும். புரியுங்களா? இப்போ எந்த பிளான் வேணுமோ அதுமாதிரி நீங்கள் 100 பிளான் ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண முடியாது. 1000 பிளான் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 10 ரெஃபர் பண்ணலாம். 6000 பிளான் ஜாயின் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரேட்டை நம்ம ரெனியூல் பண்ணிக்கணும். புரியுங்களா? இந்த 3 பிளானில் வந்து உங்களுக்கு எது பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளான் ஜாயின் பண்ணி. இப்போ நான் வந்து டேரெக்டாக 100 பிளானில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். புரியுங்களா? இந்த 100 பிளான் செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணுறீங்க. இதில் வந்து யூடிஆர் நம்பர் கொடுக்குறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த அப்புறம் கீழே வரும். அப்படி 100 பிளான் செலக்ட் பண்ணால் கியூஆர் கோடு வரும் பாருங்கள். இந்த கியூஆர் கோடு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இல்லை ஃபோன்பே இல்லை ஜிபேயில் போய் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. யூடிஆர் நம்பர் காப்பி பண்ணிக்கிறீங்க. புரியுங்களா? இதில் வந்து யூடிஆர் நம்பர் போடுறீங்க. கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அப்டேட் பண்ணுறீங்க. இப்படி செட் பண்ணிங்கன்னா வந்துடும் பாருங்கள். இதில் ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நான் ஏற்கனவே சும்மா உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன். இதுமாதிரி வருதுங்களா? அப்படியே அமௌண்ட் பே பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு திரும்ப பேக் வந்துடுறீங்க. பேக்கில் வந்துட்டு இந்த பார்த்திங்களா பேன்ட்டு பார்த்திங்களா இதை சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். புரியுங்களா? திரும்ப வந்து பேக்கு டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். இதில் எல்லாமே இருந்துச்சு. நம்ம இது வந்து யூசர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. இதில் இந்த ப்ரொஃபைல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறீங்க. ப்ரொஃபைல் இதை ஃபில் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எல்லாமே வந்துடும். புரியுங்களா? இதனுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணி நம்ம சிட்டி ஃபோன் நம்பரு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கிறீங்க. அதுமாதிரி பேங்க் டீட்டெயில் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே பதிவு பண்ணிக்கிறீங்க. பாருங்க எப்படி புரியுங்களா? நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுங்களா? அதுமாதிரி விட்ரா ப்ரூஃப் இதை கொடுக்கும்போது இதை பார்த்துக்கலாம். புரியுங்களா? இது பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க. அவ்வளோதான். மை பிஸ்னஸ் பாருங்கள். இதை வந்து நம்ம ஆடு போஸ்ட்டு இன்கம் வந்து பார்க்குறோம். புரியுங்களா? பாருங்க நம்ம இது பார்த்துருங்க பாருங்கள். இந்த பாருங்க இப்போ 51 ரூபாய்க்கு வந்து 25 ரூபா 50 காசு வந்துருப்பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக விரிவாக காட்டுறேன். இப்படி தான் பார்க்கணும். இப்படி தான் பார்க்கணும். அதுமாதிரி நீங்கள் திரும்ப வெளில டேஷ்போர்ட்டு வெளில வந்துடுங்க. டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த வருங்க வந்துட்டிங்களா? அப்புறம் இது நம்ம அந்த பார்த்தவங்கள்ட்ட காட்டணும் பார்த்திங்கன்னா அந்த 51 வியூவுக்கு வந்து 25 ரூபா 50 காசு வந்துருக்குங்களா? இது ஐடி ஆக்டிவேஷனாக இது மாதிரி வந்துடும். இந்த வருங்க நம்ம இதில் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். புரியுங்களா? இப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க. இந்த பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சா? இந்த பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சா? அப்படியே பேக்கில் வரீங்க. அப்படியே திரும்ப வந்து அப்படியே வந்து பேக்கில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்க. புரியுங்களா? பாருங்க இப்படி வந்துட்டு வெளில வந்துட்டு அப்புறம் அப்கிரேட் இருக்கு பாருங்களா? நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஃபோட்டோ வச்சுட்டேன். பாருங்க இப்படி டெஸ்ட் பண்ணுறீங்க. இதில் நமக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ண எந்த ஃபோட்டோ நம்ம இன்றைக்கி நம்ம வைக்கிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க. புரியுங்களா? அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா வெளில வந்துடும். நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். அவங்க இப்படி டச் பண்ணுறீங்க. ஃபோட்டோ வந்துச்சுங்களா? அப்புறம் இப்போ 53 வியூ வந்துருக்கு பாருங்கள். எனக்கு எத்தனை மணிக்கு டைம் பார்த்துங்க 10:20 காலைல வச்சுருக்கேன். புரியுங்களா? நாளை காலைல 9:30 மணிக்கு நம்ம எத்தனை வியூ பார்த்துருக்கோமோ அது ஃபோட்டோ அப்படியே எடுக்கணும். டச் பண்ணிங்கன்னா இந்த பாருங்க இப்படி டச் பண்ணிங்கன்னா வருதா? அப்படியே இப்படி தள்ளுறீங்க. இப்போ இந்த இதுவும் பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு பேஜையும் அப்படியே மேலே ஸ்கோரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு முடிய போகிறது என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு அதுமாதிரி லாஸ்ட்டு என்ட்ரன்ஸ். அப்படியே இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே வெளில வந்துடுறீங்க. அப்படியே திரும்ப அந்த பேஜுக்கு வரீங்க. ஃபஸ்ட்டு பேஜுக்கு வரீங்க.
அப்படியே டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க தெரியுங்களா? இப்படி தான் இது பண்ணணும். எல்லாம் கரெக்டாக பண்ணிச்சிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் புரியுங்களா? நம்ம ரெஃபரல் லிங்க் வந்து நம்ம வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் லிங்க்கு. அதில் தெரியலன்னா நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி அதில் கீழே வந்து ரெஃபரல் லிங்க் இருக்கும், நம்ம ஃபோன் நம்பர் இருக்கும். அதோட இல்லை நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம எந்த அப்டேட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து உடனே கிடைக்கும் புரியுங்களா? இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதை பார்க்க போகிறோம் பாருங்கள். அப்புறங்க இதில் ஸ்டேட்டஸ் அப்லோடுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபைல் அப்லோடுன்னு பாருங்கள், 2வது ஆப்ஷனு பாருங்கள் வந்துருச்சிங்களா? இப்போ அதில் 50 போட்டோன்னா 50ன்னு இதில் கொடுத்துறீங்க. சாதாரண 50ன்னு கொடுத்துக்கிறீங்க. கீழே வந்து அந்த கண் மார்க்கை விட்டோம் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு இதில் பிடிச்சது அந்த ஃபோட்டோ இதில் கொடுக்கணும். அந்த கீழே அந்த ஃபோட்டோ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அது இதில் செலக்ட் பண்ணுறீங்க. இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் சரிங்களா? அதேமாதிரி 3வது லாஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் பண்ணி சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த 3வது ஃபோட்டோ இதில் வச்சு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து சக்ஸஸ் வந்துடும் புரியுங்களா? இதுதான் இதனுடைய மெத்தடு. எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியுங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.